வைத்தியத்தின் மூலம் நாள்பட்ட வியாதிகள் குணமாக்கப்படும் என்பதால் மத்திய அரசு ஆயுஷ் என்ற துறையை ஏற்படுத்தி அதனை ஊக்குவித்து வருவதாக குடியாத்தம் அத்தி கல்லூரியின் நிறுவனரும் தென்னிந்திய சிறுநீரகவியல் துறையின் முன்னாள் தலைவருமான டாக்டர் சவுந்தரராஜன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கார்த்திகேயபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அத்தி மருத்துவமனையை அக்கல்லூரியின் நிறுவனரும் தென்னிந்திய சிறுநீரகவியல் துறையின் முன்னாள் தலைவருமான டாக்டர் சவுந்தரராஜன் பங்கேற்றும் மருத்துவமனையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து இனிப்புகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் சவுந்தரராஜன் பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், இயற்கை மற்றும் யுனானி, ஹோமியோபதி ஆகிய கூட்டு மருத்துவ முறைகள் மூலம் நாள்பட்ட வியாதிகளை குணமாக்க முடியும். அலோபதி மருத்துவ முறையில் குணமாக்கப்படாத பல வியாதிகள் பாரம்பரிய மருத்துவ முறைகள் மூலம் குணமாக்க முடியும். குறிப்பாக சுவாச பிரச்சனைகள், நரம்பு சிகிச்சை, மூட்டு வலி ஆகிய நோய்களுக்கு இந்திய மருத்துவத்தின் மூலம் தீர்வு காணப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் மத்திய அரசு ஆயுஷ் என்ற துறையை உருவாக்கி அதனை ஊக்கப்படுத்தி வருகின்றது. பல மருத்துவமனைகளில் பாரம்பரிய மருத்துவ முறைகளுடன் அலோபதியுடன் இணைந்து கூட்டு சிகிச்சை அளிக்க பல்வேறு நிதி உதவிகளை அளித்து வருகின்றது. பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், இயற்கை மற்றும் யுனானி, ஹோமியோபதி ஆகிய கூட்டு மருத்துவ முறைகள் மூலம் குறைந்த செலவில் உடல் நலம் பெற வழிவகை ஏற்படுகின்றது. பக்க விளைவுகள் இல்லாமல் கூட்டு சிகிச்சை முறை மேற்கொள்ளும் பொழுது விரைவில் குணம் பெறலாம். பாரம்பரிய மருத்துவ முறைகள் அலோபதியை போன்று பல சோதனைகளுக்கு உட்பட்டு சிகிச்சை அளிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பாரம்பரிய மற்றும் இயற்கை வைத்தியங்கள், சரியான உணவு முறைகள் பின்பற்றினால் நோய் இல்லாமல் வாழலாம் என கூறினார். இன்றைய இளைஞர்கள் போதைப் பொருட்கள் அடிமையாவதை தவிர்க்க வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்வழிப்படுத்த வேண்டும். குடியாத்தத்தில் துவங்கப்பட்டுள்ள அத்தி மருத்துவமனையில் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த செலவில் சிகிச்சை அளிக்கப்படும் என்றும், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகும் நபர்களுக்கு சிகிச்சை அளிக்க தனிப்பிரிவு துவங்கப்படும் என்றும் கூறினார். இதில் அத்தி மருத்துவக் கல்லூரியின் மருத்துவர் அலுவலர் கென்னடி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அலோபதி மருத்துவத்துடன் இணைந்து நம் பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம், யுனானி மருத்துவம் இது எல்லாத்தையும் கூட்டு முறை என்று சொல்வதை விட அலோபதியில் சில சிகிச்சைகளுக்கு சிறப்பாக செய்ய முடியும், அலோபதியில் மட்டும்தான் செய்ய முடியும். குறிப்பாக மருத்துவ அவசர சிகிச்சை அலோபதியில் மட்டும்தான் செய்ய முடியும். அதே போல் அலோபதியால் தீர்க்க முடியாத நாள்பட்ட தோல் வியாதிகள், குறிப்பாக சில வகையான மருத்துவ பிரச்சனைகள் அலோபதியில் முழுமையாக குணமடையாத பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக சுவாச நோய் கோளாறுகள், குறிப்பாக நரம்பு சிகிச்சை, மூட்டு வலி போன்ற சிகிச்சைகளுக்கு